ஸோ இப்போ சர்ஜரி சேஃபாக நடக்கிறதுக்கு என்ன நியூ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு சார்? ஸ்பைனில் வந்து முக்கியமாக எல்லாரும் பார்க்குறது வந்து சேஃபாக ஆப்ரேஷன் பண்ணி பிரச்சனையும் சால்வ் ஆகணும், வலியும் சரியாகணும். பட் ஆனால் அதனால் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஸோ இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஸ்பைனில் பண்ணுறோம், முதுகுத்தண்டில் இந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா இதுக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. ஸோ பேஷண்ட் வில் பிகம் பேரலைஸ்ட். ஸோ இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் நேவிகேஷன், robotics, OARM, எண்டோஸ்கோபி, கீஹோல் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. What are the advantages of OARM guided procedure? So how it works? நம்ம வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த சிடி ஸ்கேனை நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த சிடி ஸ்கேன் பார்த்து அந்த சிடி ஸ்கேன் மூலிமா பண்ணக்கூடியது தான் இந்த ஓஆம்கள். இது உண்மையாகவே இதில் பெட்டர் அவுட்கம் வருதா சார் வித் OARM guided procedure? ஸோ நிச்சயமாக. ஸோ இப்போ இந்த ஓஆர்ம் கைடடாக நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆப்ரேஷன்ஸ் வந்து கீஹோல் சர்ஜரியாக பண்ணலாம், எண்டோஸ்கோப் மூலிமா பண்ணலாம். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் காவேரி பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம ஸ்பைனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வி வெல்கம் டாக்டர் பாலமுரளி, சீனியர் கன்சல்டன்ட், ஸ்பைன் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல், ஆல்வாபேட். ஹீ இஸ் கோனா கைட் அஸ் த்ரூ நியூ டெக்னிக்ஸ் இன்வால்வ்ட் இன் ஸ்பைன் சர்ஜரி. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்னுமே நிறைய பேர் வந்து ஸ்பைன் சர்ஜரினாலே பயப்படுறாங்க. ஸோ இப்போ நியூவாக ஏதாவது லைக் எனி நியூ டெக்னிக்ஸ் வந்திருக்கா டு மேக் இட் சேஃபர்? ஓகே. ஸோ ஸ்பைன் சர்ஜரினாவே எல்லாருக்கும் ஏன் ஒரு பயம் இருக்குன்னா, கடந்த லாஸ்ட் 20 to 30 இயர்ஸாக இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பைன் சர்ஜரிஸ்னாவே தே ஹேவ் பேட் ரிசல்ட்ஸ். அதாவது பேஷண்ட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பேரலைஸ் ஆகிடுவாங்க, இல்லை அவங்கள வந்து பழைய நிலைமைக்கு வர முடியாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம டெக்னாலஜி அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இல்லை. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறது. பட் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் நிறைய அட்வான்ஸஸ் வந்திருக்குது. ஸோ நம்ம ஸ்பைனோட பிரச்சனைகள் என்னன்னு நம்ம ஈஸியாக இப்போ கண்டுபிடிக்க முடியுது பிகாஸ் ஆஃப் பெட்டர் டயக்னோஸ்டிக்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி இதெல்லாம். ரெண்டாவது, நம்ம டெக்னாலஜி ஃபார் சர்ஜரி அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் நேவிகேஷன், robotics, OARM, எண்டோஸ்கோபி, கீஹோல் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த காரணத்தினால நம்ம வந்து we have better results. பட் என்னென்னா இட் டேக்ஸ் ஒரு 10 to 20 years to change that myth. ஸோ அந்த மக்களுக்கு வந்து ஓகே ஸ்பைன் சர்ஜரினா சேஃபு, இனி சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் ஏன் பயப்படுறாங்கன்னா, இப்போ இந்த ஸ்பைன் சர்ஜரிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து நியூரோ சர்ஜன்ஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஆர்த்தோபீடிக்ஸ் டாக்டர்ஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் இது ரெண்டுலேயுமே ட்ரைனிங் பண்ணுற டாக்டர்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நியூரோ சர்ஜரியாகவும் ட்ரெயின் ஆகிருக்கிறேன், ஆர்த்தோபீடிக்ஸ்லேயும் ட்ரெயின் ஆகிருக்கேன், என் கூட இருக்கிற கொலீக்ஸும் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு துறையிலிருந்தும் வந்து நம்ம ட்ரைனிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த அட்வான்டேஜ்னால அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த பயம் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைன் சர்ஜரினா இருக்கிற பயம், நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸில் இதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தினந்தோறும் பண்ணுற அந்த மாதிரி டீமுக்கு போனீங்கன்னா அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான டீம்ஸ் தான் நம்ம இந்தியாவிலே இருக்குது. ஸோ இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 or 6 டீம்ஸ் ஆஃப் பீப்புள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஸ்பெஷலைஸ்டாக இந்த மாதிரி ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லுமே இது குறைவாக இருக்கிறது. இதனால தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பேடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பேட் ரிசல்ட்ஸை பார்த்து இது எல்லா விஷயமே, ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை பற்றி கம்மியாக பேசுவாங்க, ஒரு கெட்ட விஷயம் பேசினா அதை பற்றி நிறையா பேசுவாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேசி மக்கள் நடுவில் ஒரு பயம். ஸோ ஸ்பைன் சர்ஜரி பண்ணால் நம்ம பழையபடி இருக்க மாட்டோம், வேலைக்கு போக முடியாது, குனிய முடியாது, நடக்க முடியாது, பேரலைஸ் ஆகிடுவோம் அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வந்து தள்ளி போட்டு இந்த பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வருவாங்க. அதுவும் இன்னொரு காரணம். ஸோ ஏர்லி டிடெக்ஷன், சீக்கிரமாக அந்த பிரச்சனையை சரி பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். பட் அது ரொம்ப தள்ளி போட்டு பிரச்சனை ரொம்ப பெருசானதுக்கப்புறம் வந்தால் ரிசல்ட்ஸ் போராக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணம். ஸோ பல காரணங்கள் இருக்குது. பட் இருந்தாலும்
இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆனதுனால டாக்டர்ஸ்க்கும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ட்ரைனிங் இருக்கிறதுனால அவுட்கம்ஸ் ஆர் மச் பெட்டர். அண்ட் ஸோ பேஷண்ட்ஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். ரீசன்ட் இயர்ஸாக சர்ஜரி சேஃபாக நடக்குதுன்னு சொன்னீங்க சார். ஸோ இப்போது சர்ஜரி சேஃபாக நடக்கிறதுக்கு என்ன நியூ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு சார்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் வந்து முக்கியமாக எல்லோரும் பார்க்குறது வந்து சேஃபாக ஆப்ரேஷன் பண்ணி பிரச்சனையும் சால்வ் ஆகணும், வலியும் சரியாகணும். பட் ஆனால் அதனால் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இப்போ ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று போன்ஸ், ரெண்டாவது தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்ட்லேருந்து நர்வ்ஸ் வருது. இப்போ போன்ஸில் வந்து வலி நிறையா வரும். ஸ்பைனல் கார்டில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆனால் டிசபிலிட்டியும் வரலாம். அதாவது என்னென்னா, இப்போ நரம்பு தண்டு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த நரம்பு தண்டு வேலை செய்யாது. ஸோ இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஸ்பைனில் பண்ணுறோம், முதுகு தண்டில் இந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இதுக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. ஸோ பேஷண்ட் வில் பிகம் பேரலைஸ்ட். ஸோ பேஷண்ட் வில் ஹேவ் பெயின். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து சேஃப்டி. ஸோ நம்ம அந்த சர்ஜரியை வந்து நுணுக்கமாக எந்த இடத்துல பண்ணுறோங்கிறதுக்கு வி நீட் நைஸ் மைக்ரோஸ்கோப், எண்டோஸ்கோப், எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ ஸ்பைனில் வந்து நிறைய ஸ்க்ரூஸ், ராட்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த பிரச்சனையை சரிப்படுத்துவோம். அதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து அக்யூரேட்டாக அந்த ஸ்க்ரூ ப்ளேஸ் பண்ண நேவிகேஷன். அப்புறம் அந்த நேவிகேஷனோட ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் வந்து ஓஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொபாட்டிக் கைடடாக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு கருவி. அப்புறம் வந்து நியூரோ மானிட்டரிங். ஸோ நியூரோ மானிட்டரிங்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நமக்கு கூடவே வந்து நர்வ்ஸை மானிட்டர் பண்ணுவோம். ஒரு எலக்ட்ரிக்கல் மானிட்டரிங். ஸோ கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுறோமா, நர்வில் எதுவும் டேமேஜ் ஆகலையா, நர்வை நம்ம டச் பண்ணலையா, நர்வை வந்து நம்ம வந்து அழுத்தலையா. ஸோ அந்த மாதிரி வந்து வி வில் ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது. ஸோ மைக்ரோஸ்கோப், எண்டோஸ்கோப், நேவிகேஷன், ஓஆம், ரோபாட்டிக்ஸ், ஸோ இது மாதிரி பல கருவிகள் இருக்குது. இதனால தான் நம்ம வந்து இப்போ வி ஆர் ஏபிள் டு டூ பெரிய ஆப்ரேஷனை சின்ன துவாரத்தில் பண்ணலாம். அதே மாதிரி ரிசல்ட்ஸும் வந்து பெரிதளவாக இருக்கும். ஸோ தி அவுட்கம் இஸ் வெரி குட். பேஷண்ட்ஸ் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க, சீக்கிரம் வேலைக்கு போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாகும், காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி, அவுட்கம்ஸ் பெட்டர், அண்ட் ரிவிஷன் ஆப்ரேஷன், அதாவது திருப்பி இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கம்மியாகும். OAM guided procedure-னு ஒன்று சொன்னீங்க. ஸோ வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் OAM guided procedure? ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ் சார்? ஸோ இந்த ஓஆம்ங்கிற இந்த கருவி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிடி பேஸ்ட் இமேஜிங் டெக்னிக். ஸோ நம்ம வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த சிடி ஸ்கேனையும் நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த சிடி ஸ்கேன் பார்த்து அந்த சிடி ஸ்கேன் மூலிமா பண்ணக்கூடியது தான் இந்த ஓஆம்ங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த ஓஆம் வந்து ஒரு பெரிய கருவி. இதை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார வச்சுருப்போம். பேஷண்ட் வந்து அந்த டனல் மாதிரி இருக்கிறதுல வெளியே உள்ளே போயிட்டு வருவாங்க. ஸோ வி வில் டேக் லாட்ஸ் ஆஃப் இமேஜஸ். அந்த இமேஜஸ் வந்து நேவிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மூலிமா இந்த பேஷண்ட்டில் எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்துல ஸ்க்ரூ போடுறோம், எந்த இடத்துல அந்த பிளேட் வைக்கிறோம், எந்த இடத்துல கட்டி இருக்குது அதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பை மில்லிமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து அதை பார்க்குவோம். ஸோ இப்போ ஸ்பைனில் எடுத்திங்கன்னா அந்த ஒரு சின்ன எலும்புகள் வந்து எல்லாமே ஒரு 5 to 6 மில்லிமீட்டர்ஸ் தான் கேப் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறது. இப்போ அதில் நம்ம 2 மில்லிமீட்டர் எப்படி தள்ளி போனோம்னா அந்த தண்டுவடத்தில் டேமேஜ் ஆகலாம். அந்த தண்டுவடத்தில் டேமேஜ் ஆச்சுன்னா பேஷண்ட் கேன் கெட் பேரலைஸ்ட். ஸோ அந்த ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் வந்து எப்படி கரெக்டாக பண்ணுறவங்க தான் முக்கியம். அதுக்கு தான் உண்டான கருவி தான் இந்த ஓஆம். ஸோ இந்த ஓஆம் கூட சேர்ந்து நேவிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்குது. இந்த நேவிகேஷன் எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, இல்லை ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுனா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜிபிஎஸ் டெக்னாலஜி வந்து என்ன, இப்போ உங்கள் ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் இஸ் கனெக்டட் டு யுவர் சேட்டலைட். அந்த சேட்டலைட்லேருந்து நீங்கள் போகக்கூடிய இடத்தோட லொக்கேஷன் மார்க் பண்ணுறோம், அப்புறம் அப்படியே நேவிகேட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இதே டெக்னாலஜி தான் இந்த நேவிகேஷன் அண்ட் ஓஆம். ஸோ இப்போ அந்த ஃபிலிம் எடுத்துடுறோம், அந்த ஃபிலிமில் நம்ம எந்த இடத்த ட்ராக் பண்ணுறோம், அப்புறம் நம்ம சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நேவிகேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து கரெக்டாக நமக்கு சொல்லும் கரெக்டான இடத்துல போகிறோமா, இல்லை வி ஹேவ் லாட் ஆஃப் செக்ஸ் அண்ட் அலார்ம்ஸ். ஸோ ஒரு 2 மில்லிமீட்டர் தள்ளி போனால் உடனே பீப்னு சவுண்ட் வரும், கரெக்டாக போனால் அதுக்கு ஒரு சவுண்ட் வரும். ஸோ இதனால் வந்து ஒரு சேஃப்டி. ஸோ இந்த சேஃப்டி இருக்கிறதுனால தான் இப்போ அவுட்கம்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பேரலிசிஸ் எல்லாம் கம்மியாகுது, பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக பண்ணி வீட்டுக்கு அனுப்பலாம். சார், இப்போ ஓஆம் கைடட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க.
ஸோ வாட் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் வித் திஸ்? யா ஸோ இது வந்து நம்ம ஸ்பைனில் ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆனதுன்னா அதுக்கு வந்து நம்ம ராட் ஸ்க்ரூ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு எலும்பு உடஞ்சதுன்னா இங்கே ஒரு பிளேட் வச்சு நம்ம சரி பண்ணுவோம். அது இங்கே வந்து ஓப்பன் பண்ணி அது கரெக்டாக பார்த்துட்டு பண்ணலாம். பட் ஸ்பைனில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து பண்ணுறதுல நிறைய சின்ன சின்ன ரிஸ்க்ஸ் இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பெரிய ஓப்பனிங் பண்ணணும், ரிகவரி ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கீ ஹோல் நேவிகேஷன் மூலிமா சின்ன துவாரத்தில் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ஓஆர்ம் கைடட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் பேக் பெயின்னால் வரக்கூடிய தேய்மானம், ஸோ அதுக்கு வந்து ஸ்பைனல் ஃபியூஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 எலும்புகள் தண்டுவடத்தில் இருக்கிற 2 எலும்பை வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து சரி பண்ணி வைக்கிறதுக்கு பேர் ஃபியூஷன் ஆப்ரேஷன். அதுக்கும் ராட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபார்மிட்டி. ஸோ இந்த தண்டுவடை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கூன் விழுந்திருப்பாங்க, இல்லை உடம்பு ரொம்ப பெண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிறக்கிறப்பிலருந்தோ இல்லை பிறந்து கொஞ்சம் நாள்லையோ எலும்பு தண்டில் பிரச்சனைகள் வந்து வளைவு இருக்கும். அந்த வளைவை கரெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டே தப்பாக டிஃபார்ம்டாக அவங்க பர்த் அப்படி பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரூஸ் போடுறது வந்து ரொம்ப டெக்னிக்கலி சேலஞ்சிங். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓஆர்ம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கட்டிகள் பிரெயினில் ஆகட்டும், ஸ்பைனல் கார்டில் ஆகட்டும், ஏதாவது கட்டி இருந்தால் அந்த கட்டி கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது, அந்த கட்டியை ஃபுல்லாக எடுத்துட்டோமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஓஆர்ம் மூலிமா நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடியாட்ரிக் குழந்தைங்களில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இந்த தண்டுவட வளைவு இல்லை தண்டுவடத்தில் இருக்க பிரச்சனைகள், ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஓஆர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எண்டோஸ்கோபிக் சர்ஜரியில் எண்டோஸ்கோப்பி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஸ்கேன் எடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே நம்ம பார்க்கலாம் வெதர் இந்த ஓஆர்ம் வந்து கரெக்டாக இந்த ஸ்க்ரூ கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இந்த கட்டியை ஃபுல்லாக எடுத்துட்டோமா. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம உடனே போய் சரி பண்ணிடலாம். ஸோ இமீடியட்டாக சரி பண்ணோம்னா காம்ப்ளிகேஷன் வரதும் வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதுதான் ஓஆர்மோட பெனிஃபிட்ஸு, ஓஆர்ம் யூஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ். தேங்க்யூ சார். இது உண்மையாகவே இதில் பெட்டர் அவுட்கம் வருதா சார் வித் ஓஆர்ம் கைடட் ப்ரொசீஜர்? ஸோ நிச்சயமாக. ஸோ இப்போ இந்த ஓஆர்ம் கைடடாக நம்ம அது ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆப்ரேஷன்ஸ் வந்து கீ ஹோல் சர்ஜரியாக பண்ணலாம், எண்டோஸ்கோப் மூலிமா பண்ணலாம். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன டிஸ்க் எடுக்கிறது சில டைம் இவ்வளோ பெரிய ஓப்பன் பண்ணணும். ஸோ அது அவ்வளோ பெரிய ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணுறப்ப அவங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருப்பாங்க, வலி நிறையா இருக்கும், மசில்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்கும், போன் கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் சின்ன துவாரத்தில் ஒரு சென்டிமீட்டர் ஓப்பனிங்கில் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அது பண்ணுறதுனால அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மி, சீக்கிரமாக வேலைக்கு போகலாம், ரொம்ப நாள் லீவ் போட வேண்டியதில்லை, படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, 24 ஹவர்ஸில் பேஷண்ட்ஸ் எழுந்திரிச்சு நடந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நிறைய நம்ம பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கிறப்ப நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ ஒரு சின்ன இடத்துக்கு போகணுன்னா அவங்க சதையில் இருக்கிற ஃபேட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் டெப்த்து. ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது இஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். அந்த வூண்ட் ஹீலிங், வூண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் மோர் அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஓஆர்ம் மூலிமா ரொம்ப சின்ன துவாரத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ நிச்சயமாக ஓஆர்ம் நேவிகேஷன் இது வந்து இஸ் கோயிங் டு பி எ ரெவல்யூஷன். ஸோ இதனால் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி வரும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மக்கள் இடையே அந்த விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆகும். ஓகே, நம்ம ஸ்பைனில் பிரச்சனை இருக்குது, சீக்கிரம் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னா பெட்டர் ஆகிடுவோம். ஏன்னா இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் இஸ் 8-10 பேரில் 40 வயசுக்கு மேலே 8 பேருக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. அண்ட் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடென்ட்ரியாக போக போக நமக்கு பேக் ப்ராப்ளம்ஸ் இன்னும் நிறையா வரப்போகுது. ஸோ பேக் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப தள்ளி வெயிட் பண்ணி லேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி அது வந்து பிரச்சனைகள் வர்றதை விட ஏர்லியராக டிடெக்ட் பண்ணி ஏர்லியராக ஆப்ரேஷன் பண்ணால் டோட்டலி நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற பயம், நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டது, நிறைய பேருக்கு இருக்கிற பயம் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் பயமாக இருக்குது, ஸோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லா பேஷண்ட்டும், ஸ்பைனில் மட்டும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மாற்றக்கூடியது இந்த டெக்னாலஜி, இந்த மாதிரி வசதிகள். ஸோ ஓஆர்ம் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. Thank you, sir. You beautifully explained us about OARM guided procedures and its benefits. So we'll move on to the next session, sir. Sure. So I'm going to ask you a few set of questions. You tell me which and all is a spine sinner and which and all is a spine saver.
What does that mean, sinner and saver? Spine sinner is something which is not good for our spine, Okay, and spine saver is something which is good for our spine. very good, interesting. Yeah. Okay, You tell us which is good and not good, and with a small explanation. okay, let's try. Working from bed with laptop on chest. That's a sinner. So the current position everybody is called a Netflix position, where you have a mobile phone in one hand, Netflix on your hand, and your laptop on your lap. This is a definite no. It's going to give you problems. Cracking your own back for relief. ஓ டெஃபினட் சின்னர். ஷார்ட் டேர்மில் வேணால் ஒரு ரிலீஃப் கொடுத்த மாதிரி இருக்கும், பட் இப்படியே எலும்பு உடச்சிக்கிட்டே இருந்தோம்னா சுத்தமாக உடஞ்சிரும். Carrying wallet in back pocket while sitting. ஓ சின்னர், நீங்கள் சொன்னப்போ தான் ஞாபகம் வருது. நான் கூட என் வாலெட் ஒரு சைடில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அப்படி உட்காந்தா இப்படி தான் உட்காருவோம், அப்படியே ஆகிடுவோம். ஸோ அதனால் நேராக வச்சுக்கிறது பெட்டர். Sleeping with 3 pillows. டெஃபினெட்லி சின்னர். கழுத்து இப்படியே தொங்கி போயிடும். ஸோ கழுத்து வந்து ஒரு நார்மல் பொசிஷனில் வச்சா தான் அது நல்லாயிருக்கும். ஸோ நியூட்ரல் பொசிஷன் இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் வந்து இஸ் வெரி பேட். Investing in a good chair instead of vacation. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல சேரில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா வெக்கேஷனே போக முடியாது. காசெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே கொடுக்க வேண்டியது தான். Stretching for 5 minutes every morning. தட்ஸ் அ சேவர். ஸோ த ஸ்பைன் லைக்ஸ் டு பி ஸ்ட்ராங். நல்லா அந்த கோர் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து டெய்லி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணோம்னா, யங் ஏஜில் ஃபிட்டாக இருந்தோம்னா வயசான காலத்தில் வலி இல்லாமல் இருக்கலாம். Lifting heavy grocery bags with one hand. வித் ஒன் ஹேண்டா டெஃபினட் சின்னர். ஸோ எதுவுமே 2 கையில் தூக்கணும். ஒரு கையில் தூக்குனா ஒரு பக்கம் ஃபுல்லாக போயிடும். Using phone at eye level instead of looking down. தட்ஸ் அ சேவர். ஸோ ரொம்ப நாள் நீங்கள்லாம் ஃபோன் வச்சுருந்து ஃபோன்லேயே இருக்கிறீங்க பாதி பேர். ஸோ ஃபோன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணுன்னா அந்த லெவலில் வச்சு பார்க்குறது தான் பெட்ரு. இல்லைனா ஃபோன்னு மறந்துட வேண்டியதுதான். Wearing high heels daily. இட்ஸ் அ சின்னர். ஸோ பார்க்குறதுக்கு வேணால் கிளாமரஸாக கும்முன்னு இருக்கும், பட் ஸ்பைன் கம்முன்னு இருக்காது. ஸோ கண்டிப்பாக அது ஸ்பைன் வந்து கொஞ்ச நாள் அது போயிடும். Sleeping on firm mattress. தட்ஸ் அ சேவர். ஸோ எப்போவுமே மேட்ரஸ் வாங்குறப்ப அது வந்து ஹார்டாக இருக்கணும், ஃபேர்மாக இருக்கணும். கல்யாணம் ஆடினப்போ எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷமாக அதே மேட்ரஸில் படுத்தோம்னா ஸ்பைன் ஃபுல்லாக சேக் ஆகி கெட்டு போயிடும். ஸோ அதனால் மேட்ரஸ் வந்து ஃபேர்மாக அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். Thank you, sir. தேங்க்யூ. ஸோ ஸ்பைன் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸ்பைன் சர்ஜரி பற்றின மித் அண்ட் ஸ்பைன் சர்ஜரியில் இன்வால்வ் இப்போ வந்திருக்க நியூ டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்பைன் சின்னர் அண்ட் சேவர் பற்றி நீங்கள் நிறைய புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தீஸ் இன்சைட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். Hope we follow it every day. Keep following us. Thank you.